ஆதிசங்கரர் கதையில என்ன சொல்றாங்க, தாம்பத்தியத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு, இல்லாட்டி உனக்கு புத்தி கிடைக்காது அப்படிங்கிறதுனால அவரு வேற உடம்புல போய் அந்த தாம்பத்தியத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் அந்த உயர்ந்த நிலையை அடையிறதா ஒரு கதை இருக்கு. அது போல அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து அனுபவிக்கின்ற முறைப்படி அனுபவித்து ஐக்கியமுத்தி அடையணுங்கிறது தான் நோக்கமே ஒழிய, எது ஒண்ணு நம்ம அனுபவிக்காம விட்டுட்டாலும் அது ஒரு பெரிய பூதாகரமா நாளைக்கு உன்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையா தான் இருக்கும். அதனால இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். என்ன கொஞ்ச நாளைக்கு இந்த ஆரம்ப காலங்கள்ல தியானம் பண்ணும்போது புற வாழ்க்கையெல்லாம் இடைஞ்சலா இருக்கிற மாதிரியும், சத்தங்கள்லாம் இடைஞ்சலா இருக்கிற மாதிரியும், ஒரு அமைதியான சூழ்நிலை இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா அது எல்லாமே சரியில்லை. என்ன நம்மளோட கடமையில இருந்து தவறாது கடமைகளை செய்துக்கிட்டே இருந்து அப்படி பரஞ்சோதியம்மா நினைச்சிருந்தாருன்னா, நமக்கே நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தோணுது. அவருக்கு எந்த நிலையில இருந்திருப்பாரு? அவருக்கு அது தோணியிருக்காதா? இருந்தாலுமே தன் நிலையில இருந்து கீழே இறங்கி இந்த ஒரு விஷயத்தை சுமந்துக்கிட்டு உலகம் முழுக்க பயணம் செய்து அதை பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா? அதனால கடமையில இருந்து தவறக்கூடாது.